தக்காளி ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையானது 2 பழுத்த தக்காளி பெருசு, ஒரு எலுமிச்சை பழம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துங்க. தக்காளியை மூல 4ஆக வெட்டி தண்ணியில் போட்டு வேக வச்சிடலாம். அது கூட புளியை போட்டு வேக வச்சிங்கன்னா தக்காளி ரசம் சூப்பராக இருக்கும். முதல்ல தக்காளியை வேக வச்சிடலாம். மக்களே, தக்காளியும் புளியும் வெட்டி தண்ணியில் போட்டு கொஞ்சம் வேக வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வெந்தாலே போதும். நம்ம தக்காளி ரசம் ரெடி பண்ணிடலாம். மக்களே, தக்காளியும் புளியும் வெந்துடுச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் ஊற்றிடலாம். இது பண்ணியாச்சு. புளியை புழிஞ்சிடலாம். புளியும் தக்காளியும் புழிஞ்சிடலாம். மக்களே, இப்போ தக்காளியும் புளியும் புழிஞ்சு எடுத்தாச்சு. இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இடித்த ஒரு 4 பூண்டை நசுக்கி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. பூண்டு, கொத்தமல்லி, உப்பு, தக்காளி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணதில் 1 ஸ்பூன் ரசப்பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ரசப்பொடி எடுத்து போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தாளிச்சிடலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. ஒரு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ ரசத்துக்கு தேவையான ரெடி பண்ணதெல்லாம் எடுத்து ஊற்றிக்கலாம். ரசத்து 2 கொதி கொதிச்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரசத்தை. மக்களே, தக்காளி ரசம் கொதிச்சிச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். 2 கொதி கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஊரே மணக்கும் தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுவையான மணமணக்கும் தக்காளி ரசம் இதை மட்டும் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் டெய்லி ரசம் தான் செய்ய சொல்லுவாங்க. தக்காளி ரசம் எப்படி இருக்கு ரெடி பார்த்துட்டு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு.